நண்பர்களே, ஆடுகளம் உங்களை வரவேற்குது. ஆடுகளத்துக்கு தேவையான சொந்த ஆட்டு தீவனம் இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு பூரா நம்ம வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். மினிமம் 10 மூடை. உங்களுக்கு ஏதாவது சாம்பிள் வேணும்னா நமக்கு மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை எல்லா ஏரியாலையும் நம்ம ஆட்டு பண்ணையாளர்கள் இது கோயம்புத்தூரில் ஏஆர்சி பார்சலில் நம்ம பக்கத்தில் அனுப்பி விட்டது. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா, எந்த ஊரில் சொன்னாலும் பக்கத்துலேயே அவங்கள்ட்ட 2 3 சாம்பிள் கொடுத்துக்குறோம். மினிமம் ஆட்டு 10 கொடுங்க. இது நம்மளுடைய சொந்த பிராண்டு. இது வந்து எப்படின்னா 50 கிலோ மூட்டை 1450 ரூபா மட்டும்தான். ரொம்ப தரமாக இருக்கும். தரத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது. 40% மாவுச்சத்து, 40% புரதச்சத்து, 20% பொட்டு. இது கண்டிப்பாக குட்டி மட்டும் நீங்கள் நம்மளோட தரமாக பிடிச்சிட்டிங்கன்னா இந்த தீவனம் கண்டிப்பாக 5 கிலோ உங்களுக்கு கண்டிப்பாக குட்டி ஏறும். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியல நம்பரை கொடுத்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சந்தை நிலவரத்தை பார்ப்போம். எப்படி இருக்குங்கிறத நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லுவோம் வாங்க. நண்பர்களே, போன வாரம் தீபாவளி வந்து வியாபாரிங்க எக்கச்சக்கமாக குட்டியை கொண்டு வந்திருந்தாங்க. மழை காலத்தில் பராமரிக்கணும்னு சொல்லி ஆட்டுக்காரங்க நிறையா குட்டியை கொடுத்து விட்டாங்க. வியாபாரியை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் குட்டி வாங்குறதுக்கு ஆள் இல்லை. போன வாரம் வந்து நம்மகிட்ட காசு நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் வாங்கி கொடுத்துருப்போம். சப்ஸ்கிரைபர் சொன்ன யாருமே குட்டி வாங்க வரேன்னு சொன்னவங்க வரல. போன வாரம் நம்ம பண்ண தப்பு இந்த வாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம காசு கொஞ்சம் அதிகமாகவே ஏற்பாடு பண்ணி கொண்டு போயிருந்தோம். ஏன்னா காசு இல்லைன்னா அந்த நேரத்தில் நம்ம வாங்கலாம் நிறையா. ஆனால் ஒரு 4-5 வியாபாரம் நம்ம வாங்கினாலும் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தா தான் நம்ம ஒரு 50 குட்டி வாங்க முடியும். அவங்க நம்ம காசு கொடுக்காட்டியும் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம எப்படியாவது போயிருந்து சொல்லி போன வாரம் 4 மணிக்கெலாம் போய் நம்ம நல்லபடியாக எல்லாருக்கும் நம்ம சொந்தமாக நம்மளே யாரும் வரலனாலும் நமக்கு நெருங்கினவங்களுக்கு நல்லபடியாக 11 சொச்சோன்னு சொல்லி நல்ல நல்ல குட்டிகளை பிடிச்சி கொடுத்தோம். நிறைய அதை வாய்ப்புகளை நம்ம நெருங்கி நம்மளுக்கு பயன்படுத்திக்கிட்டோம். ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் எதிர்பார்த்தோம், குட்டிகளும் வரும், ஆட்டு பண்ணையாரும் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். இன்றைக்கி யாருமே வந்து குட்டியும் வரல, ஆட்டு பண்ணையாரும் வரல. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால் திருப்பியும் நம்ம அதனால் இது தயாராக போயிருந்தோம். அதனால தான் பணம் கொண்டு போனோம். பணம் கொண்டு போய் என்ன செஞ்சோம்னா ஒரு 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 சேஃப்டிக்காண்டி சப்போஸ் சப்ஸ்கிரைபர் வரல நம்ம எடுக்கலாம். ஆனால் அதே மாதிரி நம்மகிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. அதாவது குட்டி ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. சப்ஸ்கிரைபர் பெரும்பாலும் சம்சாரிகள் பெரும்பாலும் வரல நமக்கு தெரிஞ்சு. ஆனால் நமக்கு வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்துருந்தாங்க. மதுரையிலேருந்து நிசார் ஒரு 100 குட்டி கேட்டிருந்தாரு. அப்புறம் வந்து நம்ம ரகு, கோயில்பட்டி ரகு, அவர் ஒரு 100 குட்டி கேட்டிருந்தாரு. ஆனால் அவங்களுக்கு வந்து வாங்க விருப்பம் இல்லை. எல்லாமே வந்து இன்னொரு 3 மாதத்துக்கு கார் குட்டி தான் வரும். நம்ம தென்னாட்டு சிங்கிட்ட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவர்கிட்ட காலையில் 4 மணிக்கே வந்துட்டோம். நம்ம என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு வாரம் ஒரு பிரச்சனையை நம்ம எப்படியும் நீங்கள் இந்த மாதிரி ஆடுகளை வளர்றது நிறைய பேத்துக்கு பிடிக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம 4 மணிக்கு நிறைய குட்டியை முடிச்சதை நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சந்தையில் தான் நம்மளை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, வான் பண்ணிட்டாங்க. நீங்கள் 4 மணிக்கு குட்டியை பேரம் பேச வேண்டாம், நீங்கள் குட்டி வாங்குறதா இருந்தால் 6 மணிக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் அடுத்த வாரம் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவாங்க, சரி நீங்கள் சொல்கிற நிர்வாகம் சொல்ல நம்ம கேட்போம்னு சொல்லி செஞ்சிட்டோம். ஆனால் இந்த நம்ம அங்கேயே தங்கி அங்கேயே நம்ம வந்து குட்டி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு ஆடுகளை வந்து பேண்ட் ஷர்ட்டை போட்டு நீட்டாக வந்து பேசி முடிச்சுட்டு வாங்கி கொடுத்துட்டு போகிறான்னு ஈஸியாக நினச்சிடாதீங்க. உயிரை பணையை வச்சு தான் நம்ம வந்து குட்டிகளை வாங்கி கொடுக்குறோம். ஆடு வந்ததுக்கும் உயிரை பணம் வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சகோதரர் அப்படியே மேலே காட்டுங்க, பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, வாங்க காட்டுங்க. அதாவது வியாழக்கிழமை நைட்டே போய் தங்கிடுவோம். அப்போ தான் 3 மணிலேருந்து குட்டி வாங்க முடியுங்க. ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். ஆனால் நம்ம உங்களுடைய நல்ல மனசு காரணமாக நாங்கள் நைட்டு வர்றதுக்கு முன்னாடியே அந்த இது இடிஞ்சு விழுந்துருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் அதை பொருட்படுத்தாமல் தலையை அந்த பக்கம் வச்சு தூங்கி எழுந்துச்சி 4 மணிக்கு போனோம். அப்படி போயுமே நமக்கு வந்து கெட்ட பேர் தான் வருது. நம்ம எல்லோரும் 4 மணிக்கு முடிக்காங்க, நம்மளை மட்டும் கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அங்கே எல்லாம் ஒரு டீம் இருக்குது. இருந்தாலும் அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுடைய ஆதரவு நமக்கு நிறைய தேவை இருக்குது. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு பாதி பேர் வந்திருந்தாங்க. மதுரை நிசார், கோயில்பட்டி ரகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்திருந்தாங்க. ஆனால் அவங்களாம் குட்டியை பார்த்துட்டு வாங்க விரும்பலை. ஏன்னா எல்லாம் கார் குட்டி தான். 12, 13 கிலோ, 11 கிலோ அப்படி தான் சேர்ந்து தான் வந்துச்சு. சராசரியாக 12, 13 கிலோ அந்த தரத்தில் வந்துச்சு. ஆனால் வந்து ரேட்டும் நல்ல ரேட்டாக தான் இருந்துச்சு. 11,200, 11, 12 அந்த மாதிரி 1 கிலோ கூடுச்சுன்னா அந்த மாதிரி தரத்தில் வந்துச்சு. 13 கிலோ தரத்துக்கு மேலே இருக்கலாம் 12, 13 கிலோ கீழே இருக்கிறதுலாம் 11. இந்த மாதிரி நல்ல குட்டியெல்லாம் தரமாக தான் வந்துச்சு. ஆனால் அந்த 2 பேருக்கும் வாங்க விருப்பம் இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அடுத்த வாரம் வாங்க, இன்னும் ஒரு 2, 3 இந்த தை மாதம் வரைக்கும் கொஞ்சம் வந்து கார் குட்டிகளாக தான் வரும். 12, 13. ஆமாம், நம்ம தென்னாட்டு சிங்கம் மாமாட்ட தான் நம்ம போன வாரம் வாங்கி நம்ம சேலத்துக்கு அனுப்புனதை வந்து ரொக்கமாக ஒரு 10 லட்ச ரூபா பக்கம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. பேங்கில் அனுப்பிட்டு இதை கொடுத்தோம். அவருக்கு நம்ம எவ்வளோ நாள் மாமா 1 ரூபா கூட கொடுக்காம நம்ம மொத்தமாக எவ்வளோ குட்டிலாம் கொடுப்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து கரூர்லேருந்து ஒரு பெரிய வியாபாரி குமார்,
அவருக்கு சொந்தமாகவே ஆயிரக்கணக்கான மேச்சேரி ஆடு வச்சுருக்காரு. அவர் நம்ம போன வாரமே நம்ம அழகுராஜா மாமாட்ட வாங்கி கொடுத்தோம். ரொம்ப குட்டி பிடிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த வாரம் கேட்டதை வர முடியல, எனக்கும் எவ்வளோ குட்டி பிடிக்க முடியுமோ அவ்வளோ பிடிங்கன்னாரு. நம்ம என்ன செஞ்சோம், ஒரு 50 குட்டி நம்ம தென்னாட்டு சிங்கத்தையும் அதுக்கப்புறம் இன்னொருத்தையும் வாங்கினோம். வாங்கி என்ன செஞ்சோம், நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல நமக்கு முடிக்கலாம், சப்ஸ்கிரைப் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து தென்னாட்டு சிங்கம் மாமா நீங்கள் எடுங்க சூப்பர் குட்டி மாமா அப்படின்னு சொல்லி 12,500 முடிச்சு கொடுத்தாரு. ஆனால் இது நம்ம தம்பி ஆசைக்கு வந்து விரும்பி கேட்டானே, எனக்கு ஆறு குட்டி வேணும்னா கொஞ்சம் பெரிய குட்டியாக கொடுங்கண்ணே. 12,500க்குங்கும் போது இது நல்ல நல்ல குட்டி தான். சராசரியாக 16 கிலோக்கு மேலே தான் இருக்கும். எந்த சந்தையும் 15 கிலோக்கு மேலேனாலே 13.5 வந்துடும். இது 16 கிலோ உறுதியாக இருக்கும். நம்ம மாமா நம்மளுக்கு முடிச்சு கொடுத்தாரு. தம்பி ஆசைக்கு திருநெல்வேலியிலேருந்து வந்தவன் கேட்டிருந்தான், அண்ணே நமக்கு ஒரு 50 குட்டி பக்கம் வேணும்னா. இதையும் முடிச்சு கொடுத்துச்சு. இன்னொரு 20 குட்டியும் முடிச்சு கொடுத்துச்சு அவனுக்கு. சரி ஏத்துக்க அட்வான்ஸ் சரி அவர் சொல்லிட்டார். அவர் சொல்லும் போது நம்மளுக்கு அவர் சொல்றது அதாவது மாமாவுக்கு தென்னாட்டு சிங்கம்னு சும்மா வைக்கல. யார் தான் தனிக்காட்டு ராஜானாலும் நம்ம எட்டயாபுரம் ராஜா நம்ம தென்னாட்டு சிங்கம் தான். அவர் கரெக்டாக ஒரே ஒரு விலை தான் வச்சார். ஒரே விலை 12,300 12,200 அதோடு முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. அவர் மாமா சொல்லிட்டாரு அவ்வளோன்ட்டார். இதே மாதிரி தான் இன்னொரு குட்டியும் 13, அதையும் அப்படி தான் ஒரே ஒரே பேச்சு ஒரே சொல்லு, யாருமே தட்டலை. அதெல்லாம் 17 18 கிலோ இருக்கும். அதுவும் வந்து நமக்காக முடித்தது. நம்ம அதை வர்றவங்கள சொல்லுவோம். குட்டி எல்லாமே நல்ல தரமான குட்டி தான். அதாவது 18 கிலோ 18 கிலோ இருக்குது, 15 இருக்குது, சராசரியாக 16 கிலோ இருக்கும். நல்ல குட்டி எல்லாமே வெயிட்டு, கொஞ்சம் வாடல், நல்ல குட்டி தான். இது நமக்கு வாங்கினது தான். திருநெல்வேலி ஆசிக் அந்த தம்பி திருநெல்வேலியிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைப் வந்திருந்தான். அவன் கேட்டனால அவனுக்கு அந்த குட்டியை ஒரு 100 ரூபா கமிஷன் மட்டும் கொடுத்துட்டு வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரூர் குமார் வியாபாரிக்கு இந்த குட்டியை பேசியிருந்தோம். 12க்கு கீழே தான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். 11,900 12 முடிஞ்சு. ஆமாம், நம்ம இப்போ வந்து நிறைய பேர் வாங்குறதுனால இனிமேல் வந்து எழுதி தான் வைக்கணும். நமக்கு இப்போது ரொம்ப பரபரப்பாக முடியுது. ஆனால் எல்லாமே 12 முடிஞ்சு. ஆமாம், தென்னாட்டு சிங்கம் தான் நமக்கு கூட வந்து அவர் குட்டியை காலையிலே நம்ம எல்லாம் மொத்தமாக முடிச்சனால நம்ம கூட வந்துட்டார். ஒரு வியாபாரியும் விட்டு வைக்கல. காலையில் 4 மணிக்கே எல்லாத்தையும் நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு. மாமா போனால் தட்ட மாட்டாங்க, நமக்கு வேலை மிச்சம் ஆயிடுச்சு. இதை பார்த்து நிறைய பேர் கொஞ்சம் வயிற்றுச்சலாகி நம்மளை காலையிலே போட்டு விட்டாங்க. நம்மளை கூப்பிட்டு விட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் 6 மணிக்கு மேலே தான் விலை வைக்கணும், குட்டி வாங்கணும் அப்படின்ட்டாங்க. சரிங்க, அதே மாதிரி நீங்கள் சந்தைக்கு வர்றவங்களும் 6 மணிக்கு மேலே தான் குட்டின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், இனி நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னு தெரில. ஆனால் நம்ம 4 மணி 3:30க்கே எல்லாம் நிறைய குட்டிகளை முடிஞ்ச அளவுக்கு வந்த குட்டி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இதையும் வந்து கரூர் குமார் தான் முடித்தோம். 12 முடித்தோம். சராசரியாக 12 13 கிலோ இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம 12 13 கிலோன்னு சொல்கிறது வந்து நீங்கள் உடனே போய் வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நம்ம எப்படி பிடிக்கிறோம்னா, அவங்க கடையிலேருந்து எட்டு வந்து அங்கேருந்து எட்டு வந்து சந்தைக்கு கொண்டு வராங்க. சந்தையிலேருந்து நம்ம வந்து சேலம், கரூர், சென்னைன்னு அனுப்பினோம்னா குட்டியோட நீர் சத்து போயிடும். அதுதான் கணக்கு. நீங்கள் ஒரு 4 நாள் போட்டிங்கன்னா நம்ம சொல்கிற கணக்கு வந்துடும். அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா தென்னாட்டு சிங்கத்தில் ஒரு 25, இது ஒரு 20 25 எவ்வளவோ இருக்கும். இதுவும் கரூர் வியாபாரி தான். அவருக்கு அவ்வளோதான் பிடிக்க முடிஞ்சு சந்தையில். அதுக்குள்ளேயும் சந்தையில் கூட்டு வான் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஷிக்கு தான், இது வந்து கரூருக்கு தான் போகுது. கரூர் நம்ம குமார், அவர் பெரிய வியாபாரி. நம்ம சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான மேச்சேரி ஆடு வச்சுருக்காரு, எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இது வந்து இறக்கணுன்னே நம்ம பார்த்துட்டோம். அவன் ஆசைக்கு என்ன இதை பிடிச்சி கொடுங்க, நான் மொத்தத்தில் வளர்க்குறேன் அப்படின்னா. ஏற்கனவே நம்ம பிடிச்ச குட்டியை அவன் வாங்கிட்டான். நம்ம பணைக்காக எடுத்திருந்தோம். அவன் அங்கேயே வச்சு வாங்கிட்டான் சந்தையிலேயே. சரி தம்பி தரனால கொடுத்துட்டோம். இந்த குட்டி இறக்கணுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து 17 18 கிலோ இருக்கும். எல்லா குட்டியுமே ஒரே தரம், எல்லாம் ஓங்குதாங்களு. மலையில் வந்து கிடையில கிடந்தது தான். இது வந்து கொஞ்சம் வாடல் தான். ஆனால் வந்து முதல் தரம் வளர்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மலையில் நினைஞ்ச சகதியாக இருக்குது. ஆனால் குட்டி எல்லாம் பிடிச்சி பார்த்தோம், எல்லாமே நல்லா கறி போட்ட குட்டி தான். கறி போட்டாலே 8 கிலோ 9 கிலோ வந்துடும். ஆமாம், நம்ம வந்து இதை வந்து நம்ம தென்னாட்டு சிங்கம் தான் முடிச்சு கொடுத்தாரு. இது வந்து தென்னாட்டு சிங்கத்தை எல்லாமே அவருக்கு தெரிஞ்சது தான். எல்லாருமே ஒரே லிங்கில் உள்ளவங்க. 20-30 வருஷமாக வியாபாரம் பண்ணுறதுனால அவர் சொன்ன வேலை 16 17. நம்ம வந்து 13 13:30க்கு முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம விலை அதிகமாக சொன்னால் தான் சொல்லக்கூடாது. இது ரொம்ப கம்மியாக சொன்னதுனால பிரச்சனை இல்லை, ஆட்டுக்காரங்க கேட்க மாட்டாங்க.
இது ஆட்டுக்காரங்க வந்து இதை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இது 13ங்கமோ நம்ம தைரியமாக சொல்லலாம். இல்ல சார், இது வரும் சார். நீங்க அதே நீங்க பூசி சரியா அதெல்லாம் பரங்குட்டியா போறா போயா முடிஞ்சு வச்சு எழுங்க சார். எழுங்க 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 பரங்குடாய் 13 தான் போயா, ஒரே வார்த்தை தான் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் சந்தையில் வந்து 13 நம்ம நேராக போய் கேட்டாலாம் நமக்கே தருவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். இது வந்து அவர் தென்னாடிச்சிங்க நம்மளுக்கு ரொம்ப உதவி செஞ்சார். ஏன்னா போன தடவை சொன்னார், மாமா நல்ல வேலை நம்மகிட்ட வந்து மொத்த குட்டி நம்மகிட்ட வாங்கினீங்க, நம்ம ஒரு 150-200 குட்டி நம்ம போன வாரம் யாரும் வாங்காதனால நம்ம வாங்கி நல்ல விலைக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு மாற்றி விட்டோம், அவர் நஷ்டம் இருந்தாமல் போதும் அப்படின்னாரு. அதுக்காண்டியே நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வந்து சார்னு கூப்பிடுவார். நமக்கு இறங்கி ஒரே முழு மூச்சா நம்மளுக்கு நல்லா முடிச்சு கொடுத்தாரு. நமக்கு கொஞ்சம் அதாவது 2 கை சேரும்போது ஓசை அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி தான் டக்கு டக்குன்னு வச்சுட்டாங்க. அதுதான் பக்கத்தில் உங்களுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு, தடகளுக்கு நம்மளை போட்டு விட்டாங்க. இது வந்து நல்ல குட்டி, குறைஞ்சது 16 கிலோ கண்டிப்பாக இருக்கும். எல்லாம் கொம்பு வச்சது தான். தம்பி ஆசைக்கு முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. 13 கையிலேயே நம்ம இந்த மாமா தான் துண்டு போட்டுக்கூட அவருக்கு அப்போவே ஸ்பாட்டில் எழுதி கொடுத்தாச்சு. அவருக்கு ஆசைக்கு நம்ம பிடிச்ச குட்டியும் இந்த குட்டியும் கொடுத்துட்டோம். தாராளமாக அவர் 1 மாதம் வளர்த்தாலே இந்த குட்டி நல்லா எந்திரிச்சிடும். எல்லாம் 16-17 கிலோ இருக்கிறனால ஒரு நல்ல உங்களுக்கு வளர்க்குறதுக்கு புதுசாக வரவங்களுக்கு தோதுவாக இருக்கும். உயிரடிக்கு 18 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதாவது விடியறக்குள்ளேயும் எக்கச்சக்கமான குட்டி, ஒரு 4-5 வியாபாரத்தை 20, 25, 30 அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம். நம்ம திருநெல்வேலி ஆசைக்கும் கரூர் குமாருக்கும் நிறையா முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டியே வரல. வந்த குட்டி நம்ம விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மணிக்கு வரைக்காவது வரும் குட்டி, அப்படியே நின்றுச்சு. சரி குட்டியும் வரல. சப்ஸ்கிரைபர் ஆட்டு பண்ணையாளர்கள் ஏன் வரும் அதுவும் தெரியல. பண்ணையாளர்களுக்கு இன்னும் வந்து வியாபாரி கறிக்குட்டி வாங்கிட்டு போனவங்க கொண்டு வரலையா, இல்லை மழைனால யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்குது. இது நம்ம கரூர் குமாருக்கு நம்ம பேசுகிறதுக்கு நம்ம தென்னாட்டு சிங்கத்தோட முத்துராஜ் அவரோட மச்சனம் தான். அவரும் கமிதியிலேருந்து வரவங்க தான். அவரும் ஒரு 70-80 குட்டி எப்பவும் கொண்டு வராரு, நீட்டு போக்கான குட்டி. இது வந்து நம்ம மதுரை நிசார் நம்மளோட நெருங்கிய நண்பர் தான். அவருக்கு பேசலான்னு பார்த்தோம், அவர் இல்லை இன்னும் கொஞ்சம் பருங்குட்டியாக நம்மளுக்கு பார்த்துருங்க அப்படின்ட்டாரு. அதே மாதிரி ரகுவும் இதெல்லாம் நிறையா நம்ம பார்த்தோம், காட்டினோம். அவங்களும் கொஞ்சம் பருங்குட்டியாக காட்டுங்கன்ட்டாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, தை மாதம் வரைக்கும் இனி மழை காலத்தில் ஆடுகளில் கிடைகளில் குட்டியை நிப்பாட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி 12-13 தரத்தை எல்லாமே இந்த மாதிரி தரம் தான் வரும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு வழி இல்லை. ஆனால் இது வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி தான். இது வந்து மற்ற குட்டி மாதிரி இல்லை. 12 கிலோ 13 கிலோவுக்கு மேலே இருக்க குட்டியை வந்து நம்ம தாராளமாக நம்ம அடர் தீவன முறையை போட்டு நல்ல முறையில் ஒரு லாபத்தை பார்க்கலாம். இது வந்து ஒரு 5, 600, 800க்கு முடித்தா நமக்கு ஒரு 2500 செலவழிச்சாலும் ஒரு குட்டிக்கு மாதம் 700 நிற்கும் 3 மாதத்துக்கு. நம்ம இதை பார்த்தோம், 2 பேருமே அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க வந்து இல்லை எங்களுக்கு கொஞ்சம் பெரிய குட்டியாக பார்த்துறாங்க, நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் வந்து சந்தையில் வந்து நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம், குட்டி வரும்னு பார்த்தோம், சப்ஸ்கிரைபரும் அந்தளவுக்கு வரல. அப்போ நம்ம தென்னாட்டு சிங்கத்தை முடிச்சு தரேன்னு சொன்னார். இல்லை மாமா அவங்க கார் குட்டி வேணாம், கொஞ்சம் பருங்குட்டியாக கேட்குறாங்க, 15-16 கிலோ. ஆனால் 15-16 கிலோ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இனி வரக்கூடிய தை மாதம் வரைக்கும் மழை காலத்தில் பருங்குட்டி எப்படி நிப்பாட்ட மாட்டாங்க, இந்த குட்டியை மழை காலத்தில் வந்து நிப்பாட்ட மாட்டாங்க. இது கோடை காலமாக இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம தென்காசி ஆசிக்கு திருநெல்வேலி ஆசிக்கு அந்த வியாபாரி பெரிய குட்டி கொடுத்தவங்க நம்ம கையில் அப்போயே ரொக்கத்தை கொடுத்துட்டோம். நிறையா ஆட்டு பண்ணையாளர்களுக்கு வராதுக்கு முக்கிய காரணம் பண்ணையிலேருந்து கறிக்குட்டி போய் ஒரு வாரம் ஆயும் வியாபாரிகள் இன்னும் பணம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா இந்த சேலத்திலேருந்து சேலம், நாமக்கல், திண்டுக்கல், தாராபுரம், கரூர், கடலூர் மாவட்டம், புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், இதில் எல்லாமே வந்து எல்லா மாவட்டங்களும் மழை பெய்யுது. அதனால் வர்றதுக்கு வந்து யோசிக்கிறாங்க, இந்த மலையில் எப்படி குட்டியை கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு சில பேர் எப்படின்னா வரணும்னு துடிக்கிறாங்க, நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு விலை கம்மியாக இருக்க வரணும்னு. ஆனால் கையில் காசு இல்லை. ஆனால் நம்ம காசு இல்லாமல் யாருக்கு வாங்கி கொடுப்போம்னா, நம்மகிட்ட ஏற்கனவே 2 வருஷமாக டீலிங்கில் இருக்கவங்க நம்ம போய் குட்டியை இறக்கணுன்னா நம்ம வண்டியில் கொடுத்து விடுவாங்க. அந்த மாதிரி நெருங்கி உள்ளவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம பொறுப்பு எடுத்து கம்மியாக இருக்க நேரம் நம்ம மொத்தமாக 100 குட்டி 200 குட்டின்னு சந்தையில் நம்ம பேசி நமக்கு அனுப்பி விட்ருவோம். அந்த மாதிரி நான் ரொம்ப நம்பிக்கையாளர்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து நேற்று கூட இப்போ இன்றைக்கி கூட போகிறவங்க நம்ம காசை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்படி தான் வந்து நமக்கு நெருங்கின டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா குட்டியை நல்லபடியாக சேர்த்துவாங்க. இந்த குட்டி பாருங்கள்,
இது ஏன் போகலை, இது வந்து கெடா குட்டியாக இருந்த நேரம் போயிருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சுக்கும். புருவை பாருங்கள், ரெட்டை குறுக்கு புருவை எப்போவுமே வந்து கெடாவோட நல்லா நெழுக்காக இருக்கும், நல்லா கறி விழும். அது வந்து புருவைக்குள்ள அது அம்சம். அப்படி கெடா வந்து கொஞ்சம் உடசலாக இருக்கும், வாடலாக இருக்கும். புருவை எப்போவுமே அது மப்பாக இருக்கும். கறி பெரும்பாலும் கறிக்கு வாங்கிட்டு போவாங்க. இது நம்ம மாமா அழகராஜா மாமா கிட்டத்தட்ட ஒரு 200 குட்டியை பிடிச்சிருக்காரு. தொட்டிக்கு மதுரை தொட்டிக்கு ஏற்றிட்டு 750 ரூபா ரேட்டுக்கு போட்டு மீதியை கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து சந்தையில் தான் முடித்தார். 21 முடிச்சார் நினைக்கிறேன். எல்லாமே பருங்குட்டி இருக்குது, ஒரு 5-6 சின்ன குட்டி இருக்குது. 15 கிலோ தரத்துக்கு கறி இருக்கும். சின்ன குட்டி ஒரு 4 குட்டி இருக்குது, இருந்தாலும் பெரிய பெரிய குட்டி இருக்குது. சராசரியாக ஒரு 14-15 கிலோ கறி விடும். இது நம்ம கரூருக்கு நம்ம வியாபாரிக்கு ஏற்றி விட்டது தான். எல்லாமே ஒரு கார் குட்டி தான், ஆனால் வந்து நீட்டு போக்கு எல்லாமே ஓங்குதாங்களா இருக்குது. கால்லாம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம வளர்த்தா சக்ஸஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டிகள், அதாவது ஒரு 3 மாதம் நெருங்கிய குட்டிகள் வந்து அந்த நம்ம அடர் தீவன முறை, லிவர் டானிக், கால்சியம் டானிக், ப்ரோபயாட்டிக் அதெல்லாம் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் இருந்தாலும் சரி, குட்டி உங்களுக்கு வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி குட்டி இது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் காலை பிடிக்கும்போது இந்த ஹைட் வரும். இந்த ஹைட்டுங்கும் போது இது திங்கும் போது உங்களுக்கு எடை கூடிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அது திங்க காசு. இது பாருங்கள், வெளிச்சி நம்ம மயிலம்பாடி வாங்கும்போது வெளிச்சியும் ஒரு 4-5 வரும். வெளிச்சியும் நல்லா எடை போடும். நமக்கு ரொம்ப கார்த்தின் டிரைவர் தான். நமக்கு கிட்டத்தட்ட நம்ம அவர் என்னோட பார்க்க வயசு 30 நாள் எனக்கு தம்பி மாதிரி தான். அவர் வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பார். 10 லட்சம் 15 லட்சம் இல்லைனாலும் 2 வண்டியை கொண்டு போய் இறக்கிட்டு அப்படியே காசை வந்து கொடுத்துருவார் கையில். நம்ம கொடுக்குற காசை மட்டும் செலவுக்கு வாங்கிக்கிடுவார். ரொம்ப நேர்மையானவர். உங்களுக்கு எல்லாருமே அமையணும். வர்ற சப்ஸ்கிரைபர், குட்டி வாங்குறவங்க, நம்ம வியாபாரி, சந்தைக்காரங்க, அங்கே உள்ள மக்கள், அப்புறம் வந்து நம்ம இந்த குட்டியை பொறுப்பாக சேர்த்து அந்த காசை வாங்கிட்டு வரணுங்கிறது பெரிய நம்பிக்கை. அப்போ நம்பிக்கை அடிப்படையில் தான் வியாபாரமே செயல்படுது. நம்ம கரூரில் வந்து எந்த இதுவுமே கேட்கல. மொத்தமாக நம்ம ஒரு 96 குட்டி ஏற்றி விட்டோம் 3 வியாபாரிகிட்ட. அப்படியே வண்டி போச்சு. அப்படியே டிரைவர் போய் அங்கேயே தங்கி அங்கே இருந்து குட்டியெல்லாம் சரி பார்த்து நம்ம சொல்லிட்டோம். அவர் சொன்னார், நான் வரல, நோய் இருக்கக்கூடாது, காணை இருக்கக்கூடாதுன்னு பயந்தாங்க. நான் சொன்னேன், காணை எதுவுமே இல்லைன்னா செக் பண்ணியாச்சு. நாங்களும் சொல்லிட்டோம், நீங்கள் அந்த மாதிரி பயப்பட வேண்டாம், குட்டிலாம் தெளிவாக இருக்குது. அப்படியே ஏதாவது 1-2 குட்டி போச்சுன்னா அதுக்கு அது ஆடுகளம் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பொறுப்படுத்து நம்ம டிரைவர், நம்ம தம்பி கார்த்தி வந்து நல்லபடியாக போய் அமௌண்ட்டை கொண்டு வந்துட்டார். இதுக்கு முன்னாடி வந்த குட்டி வந்து எல்லாமே கார் தான். இது நம்ம கமுதியிலேருந்து பூவரசன் சொல்லி, பூவரசன் பேர் மறந்துருச்சு. அவர் வந்து கிடையில வாங்கி ஒரு 100 ரூபா கிடைச்சா போதுங்கிற மாதிரி வந்து வித்துட்டாரு. நம்மகிட்ட சொன்னார். அப்போது பொட்டுக்குட்டி வாங்க வந்திருந்தாங்க. அது நம்ம காட்டினது சிறுசு வேணால் கொஞ்சம் பெருசு வேணுன்ட்டாங்க. கறிக்குட்டி கொஞ்சம் தேக்கமாக தான் இருந்துச்சு. ஒரு 2-3 வாரமாகவே கறிக்குட்டி வந்து எட்டயபுரம் சந்தையில் தேக்கமாயிருச்சு. காரணம் என்னென்னா, எட்டயபுரம் சந்தை வந்து வளர்ப்பு குட்டி சந்தைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கறிக்குட்டிலாம் வந்து இப்போ வந்து அந்தளவுக்கு மூவ்மெண்ட் இல்லை. ஒரு 2-3 வாரமாகவே இழுத்துக்கிட்டு தான் இருக்குது எட்டயபுரம் பொட்டாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி குட்டிலாம் ஒரு காலத்தில் வந்துச்சுன்னு சொன்னால் டக்குன்னு முடியும். வியாபாரி அத்தனை பேர் சுற்றி இருப்பாங்க. இப்போ இந்த எட்டயபுரம் சந்தையை மயிலம்பாடி வளர்ப்பு குட்டிங்கிற மாதிரி மக்களை கொண்டு போயிட்டாங்க. அது வந்து நம்ம சேனலில் சொல்கிறது மட்டும் இல்லை, அங்கே உள்ள நிலவரம். ஆனால் இது வந்து கறிக்குட்டியை கொஞ்சம் அதிகமாக இருந்தனால கறிக்குட்டியை வாங்குறாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க. ஆனால் வந்து ரேட்டு முன்ன பின்ன அனுசரித்து தான் போகுது. ரொம்ப டிமாண்டாக இல்லாமல் கொஞ்சம் அனுசரித்து தான் போகுது. வியாபாரிகளை பயன்படுத்தி வாங்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் நல்ல 55% 60% கறி உள்ள தான் போட்டுலாம் வளர்ப்புலாம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து நம்ம இந்த எட்டயபுரம் போட்டு எட்டயபுரம் வளர்ப்பு, மயிலம்பாடி வளர்ப்பு போகிற மாதிரி, மயிலம்பாடி வளர்ப்புலாம் நேரத்தெல்லாம் வந்து குட்டி ரொம்ப கம்மியாக வந்தாலும் நம்மளை மாதிரி ஆடுகளை மாதிரி வியாபாரிகளை, இப்போ நம்ம ஆடுகளுமே வியாபாரியாக மாறுறதுக்கு காரணம், நம்மகிட்ட ஒரு பணம் இருக்கும்போது அதை நம்ம வாங்கிடுவோம். ஆடுகளை சார்பாக வாங்கி நம்ம கூட ரொம்ப நெருங்கினவங்க, நம்ம நம்பினவங்களுக்கு ஃபோன் போடுவோம். அவங்க ஓகேமாங்க, அவங்களுக்கு அனுப்பிடுவோம். அது உண்மையிலே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் ஆடுகளை மென்மேலும் வளர்கிறதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மகிட்ட சொந்தமாக ஆடுகளை தீவனம் இருக்குது. அதுக்கு தேவையான லிவர் டானிக் இருக்குது, கால்சியம் டானிக் இருக்குது, ப்ரோபயாட்டிக் இருக்குது, மினரல் சால்ட் இருக்குது. இதெல்லாம் கொடுத்தா தான் நீங்கள் வந்து பண்ணையில் ஜெயிக்க முடியும். நீங்கள் ஆடுகளத்தை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, மிக்க நன்றி.